மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிற கார் பார்த்தோம் அப்படின்னா Mahindra XUV 3XO அண்ட் இது ஸ்பெசிஃபிக் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா AX5L இருக்குது. அண்ட் இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூட இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.2 GDI டர்போ பெட்ரோல் இன்ஜின் வித் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்ம கூட இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியன்ட் நம்ம டாப் எண்ட் இல்லாமல் இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார் பேசிக்கலி என்னோடய ஃபேமிலியில் வந்து இருக்குது. அண்ட் பர்சனலி எனக்கு வந்து இந்த கார் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக அந்த சாய்ஸாக இருந்துச்சு. அந்த காரையுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய ஃபேமிலியில். அவங்க வாங்கும் போது என்னோடய மாமா தான் வச்சுருக்காங்க இந்த காரை. நானுமே இந்த கார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பற்றியே நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டாக இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் இந்த மிடில் வேரியண்ட்டில் பார்க்குறதுனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இது என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுது, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு டீட்டெயில்டாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாக்குறோம். இந்த காரை பற்றின ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸையுமே டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லூக்ரேட்டிவாக இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டாக வந்து மாறிடுச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிட்ட Hyundai Venue இருக்கட்டும், கியாவோட சானட் இருக்குது, அண்ட் கியாவோட சீரோஸ் இருக்குது, அண்ட் டாடா நெக்ஸான், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கார்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்குள்ளே இருக்குது. நீங்கள் டொயோட்டா அண்ட் மாருதி வந்து ஃப்ராங்ஸ் அண்ட் டைசர் நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டுன்றது வந்து ஏகப்பட்ட கார்ஸ் வந்து இதுவாக இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பையர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட பையர்ஸ் வந்து இருக்காங்க. வெவ்வேறு நீட்ஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு காருமே ஒரு ப்ரொபோஷன் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு இடத்துல இது காம்படிட்டர்ஸோட எந்த மாதிரி விதத்தில் வந்து ஸ்டாக் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கார் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து இந்த 3XOக்கு முன்னாடி ஒரு நேமிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா XUV 300ன்னு இருந்துச்சு. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2019 வந்து லான்ச் பண்ணாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங்யாங் அந்த பிராண்டு நீங்கள் ஃபியூ டோன்ட் நோ, முன்னாடி வந்து மஹிந்திரா தான் அந்த பிராண்டையுமே ஓன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த டிவோலின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருந்தது. அதோட பிளாட்ஃபார்மை தான் எடுத்து அதை சாப் பண்ணி பேசிக்லி வந்து அதோட பிளாட்ஃபார்மில் தான் இந்த வண்டியவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட இந்த செக்மெண்ட்டுன்றது பார்த்தோம் அப்படின்னா இது இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் வண்டி இருந்தாலும் பட் இந்த வண்டியோட பிளாட்ஃபார்முன்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப் 4 மீட்டருக்கும் மேலே இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பேசிஸில் பண்ண வண்டி தான் இந்த வண்டி. ஸோ இதை வந்து சாப் பண்ணி தான் வந்து இதை வந்து இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த 2019 பீரியடில் வந்து இந்த வண்டிக்கு வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலுமே வந்து நாளடைவில் இன்றைக்கி இந்த செக்மெண்ட் வந்து பயங்கர க்ரௌடட் ஆகி எல்லாருமே வந்து ரொம்ப காம்படிட்டிவாக அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் வந்து வண்டி லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு டைமில் 2024 இது 3XOன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் நிறையா ஃபீச்சர்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி நாங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் டிசம்பர் தான் இந்த வண்டி வந்து எடுத்தோம். ஸோ பேசிக்லி வந்து ஒரு 2 months தான் ஆகுது இந்த வண்டி எடுத்து, 2 to 3 months தான் பேசிக்லி ஆகுது. அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது ஒரு கரெக்டாக வந்து ஒரு 15 lakhs வந்து ஆன் ரோடு வந்தது இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட். அண்ட் GST ப்ரைஸ் கட்டுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த வேரியண்ட் வந்து நல்லாவே அந்த ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஒரு 15 lakhல வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்கான இது வேல்யூ ஃபார் மணின்னு சொன்னோன்னா இந்த வேரியண்ட்டுக்கு வந்து இருக்கிற எல்லா பேசிக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் நெசசரியும் தாண்டி எக்ஸ்ட்ராவே நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கனால நான் மிச்ச காம்படிட்டர்ஸை நான் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல இது வந்து இன்னுமே பெரிய வேல்யூ கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் வந்து பார்த்துடலாம். அண்ட் இதில் இந்த காரை பொறுத்த வரையும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ எய்தர் லவ் இட் இல்லைனா ஹேட் இட் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். ஒரு போலரைசிங்கான ஒரு டிசைன் ஃபினிஷ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது அஃப்கோர்ஸ் வந்து ஒயிட்டு. இதில் பார்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து பெட்டராக இருக்குது மிச்ச கலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த எக்ஸ்டீரியரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியால் இங்கே சேஞ்ச் ஆனதே வந்து இந்த பிளாக் பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹோசிங் வந்து கொடுத்துருக்காங்க, மஹிந்திரா லோகோ. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அதே அந்த பியானோ பிளாக் வந்து ஃபினிஷ் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த DRL வந்துடுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் LED செட்டப் தான் உங்களுக்கு வந்து ஹை பீம் லோ பீம், இங்கே வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்புமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் சேம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஃபேஷியாக தான் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரோம் ஆக்சசரிஸ்லாம் வந்து இங்கே இருக்கிறது அப்படிங்கிறனால இது வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்கே இருக்குது. அண்டு மெயினில் வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்ட்ஷீல்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏடாஸ்க்கான கேமரா வந்து அங்கே வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வரும். அண்டு வைப்பர்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் 700லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரேம்லெஸ் வந்து வைப்பர்ஸ் இருக்கும், அது வந்து இங்கே இல்லை. ஸோ இதில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது, இந்த நார்மல் வைப்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த TGDI வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்லீக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில் வந்து நம்ம டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MRF தான் வந்து கொடுத்துருக்காங்க, வாண்டரர். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா
205/65 R16 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய்ஸ் தான், ஆல் வீல் டிஸ்க் வந்துடும் இந்த வண்டியில். அண்டு நீங்கள் டாப் வேரியன்ஸில் நீங்கள் AX7 அண்ட் AX7L பார்த்தோம் அப்படின்னா 17 inch வேரியன்ஸ் வந்து வந்துடும். அண்ட் மிரர் அகைன் பார்த்தோம் அப்படின்னா பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் ஃபினிஷிங் மேலே வந்து இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரே ஃபினிஷிங்கில் அதாவது கிரே இல்லை பிளாக்ல வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமராக்கு வந்தான ஹோசிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்ம அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆக்சசரிஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னால இந்த ரெயில் வைசஸ் இருக்குது. அண்ட் இது மேலே ரூஃப் ரெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து ஒரு சோர் பாயிண்ட்டாக என்னென்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுக்கல, ரெகுலர் ஆண்டனா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருக்கிற ஒரு வண்டியில் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் பண்ணல. அகைன் இந்த பிளாக் ஃபினிஷிங் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதுவாகுது. அண்ட் இதில் வந்து இந்த கிளாடிங்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரோம் பிட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சசரிஸ் தான். பட் உங்களுக்கு அந்த பாடி கிளாடிங் வந்து பிளாக்ல தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு ஓவர்வியூ. அண்ட் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ரியர் டிஃபாகர் வைப்பருமே வந்துடும். ஸோ அதோட ஹோசிங்குமே இங்கே இருக்குது. அண்டு இதோட கேமரா பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பிளேட்க்கு மேலே இந்த ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பார்க்கிங் சென்சார் வந்து வந்துடுது இதில். அண்டு மஹிந்திரா பேட்ச் அஃப்கோர்ஸ் வந்து XUV 3X1 வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிங் டெயில் லைட் வந்துடுது. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸுமே வந்து அப்படியே இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டாக வந்து இந்த ஒரு பாயிண்டில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பட்டன் வந்து. அண்ட் இங்கே வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் பாயிண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ஷல் ஷெல்ஃப் இருக்குது. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 295 லிட்டர்ஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து நார்மல் வந்து சைஸ் தான். பூட் ஸ்பேஸ்ன்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம இன்னுமே வந்து போக போக வந்து பேசலாம். அண்டு இதோட ஃபியூல் டேங்க்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடில் தான் இங்கே வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஓவர்வியூ. அண்ட் இதில் பார்த்தோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் யூ எதர் லவ் இட் ஆர் ஹேட் இட், அது மாதிரியான ஒரு டிசைன் தான். ஒரு போலரைசிங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் தான் வந்து மஹிந்திரா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அதர் கார்ஸ் நீங்கள் இப்போ இருக்கிற EV கார்ஸுமே பார்த்தீங்கனாலுமே சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு எதர் அந்த டிசைன் வந்து பிடிக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப டூ ஃபியூச்சரிஸ்டிக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ அவங்களோட டிசைன் லாங்குவேஜாக இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து நம்ம வந்து பேக்கில் வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட்லேயுமே இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போது ரியரில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ மெயின் விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் சீட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஹியூமன் வந்து நம்ம உட்காரும் போது அவங்க எந்த ஹைட் அண்ட் ரிக்ளைன் ஆங்கிளில் ஒரு டீசெண்டான ஒரு இதில் வந்து வைப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பேஸ் பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல பார்க்கும்போது இதுதான் வந்து இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வந்து லெக் ரூம். அண்ட் கொஞ்சம் வந்து நீ ரூம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து சீட் கடியில் ஃப்ரண்ட் சீட் கடியில் இந்த வந்து நீங்கள் காலை வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான கேப்புமே உங்களுக்கு இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கம்மி தான். பட் அது என்னோட ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாக ஃபீல் ஆகும். பட் ஒரு ஆவரேஜ் டாலான சைஸில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஹைட் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பிரச்சனை இருக்காது. அண்ட் டோர் கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வைடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா வந்து பிளாக் சாஃப்ட் டச் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் நாங்கள் வந்து சீட் கவர்ஸ் அண்ட் நிறையா வந்து சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். டாப் 2 வேரியண்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸ் வரும். ஸோ அது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங் வருது. ஒரு சின்ன கபி ஹோல் வந்து வருது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. பியானோ பேக்கில் தான் வந்து விண்டோ கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸும் வருது. டோர் கார்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா வைடாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாகவே வந்து ஃபிட் பண்ணலாம். சைடில் வந்து நீங்கள் சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து ஃபிட் பண்ணலாம். ஆஸ் இஸ் த கேஸ் இயர் நாங்களே இங்கே வந்து பாட்டில்ஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது நல்லாவே வந்து ஸ்பேஸியஸாக தான் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த காரோட விட்டு தான். இந்த விட்டு வந்து நம்ம இருக்கிறதுனால நீங்கள் 3 பீப்புள் வந்து நீங்கள் இந்த காரில் வந்து ஈஸியாக வந்து சீட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து சென்ட்ரல் டனல் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறனால நான் மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து நீங்கள் 3 பேர் வந்து கண்டிப்பாக உட்கார முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ஸ் வந்து 2 இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கபி ஹோல் வந்து இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி ஸ்லாட் வந்து இருக்குது உள்ள. அண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏசி வென்ஸ் இருக்குது. கீழே வந்து பாட்டமில் வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேசிக்லி நான் இப்போ வந்து இது என்னோட வந்து டிரைவிங் பொசிஷன். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் டாலாக இருக்கேன் அப்படின்னாலும் நான் ரொம்ப புஷ்பேக் பண்ணி வந்து ஓட்டுவேன். ஏன்னா என்னோடய பேக் இருக்குது அப்படிங்கிறனால என்னால் வந்து நான் பக்காவாக நான் வந்து உள்ளே போக முடியல. பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹால் வந்து என்ன மாதிரி ஒரு டாலாக இருக்கவங்க இந்த இடத்துல வந்து உட்காந்தாங்க, டிரைவர் சீட்டில் உட்காந்தாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற லெக் ஸ்பேஸ் வந்து அகைன் வந்து என்ன மாதிரி ஒரு டாலாக ஒருத்தர் உட்காடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கிராம்ப்டாக தான் இருக்கும்.
பட் நீங்கள் வந்து ஹைட் கம்மியாக இருக்கீங்க, ஒரு நார்மல் ஹைட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிரச்சனை வராது. சீட்டிங் கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த காரில் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சீட்டிங் வந்து கவர்ஸ் வந்து போட்டிருக்கனால இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் நீங்கள் ஜென்ரலாக வந்து நான் ஃபேப்ரிக் சீட்ஸ் இருக்கிற அந்த வேரியண்ட்லேயுமே நான் வந்து இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ யூ கேன் டேக் மை வேர்ட் ஆன் தட். இதில் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இங்கே வந்து மேலே வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா எல்லோ லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த லெவலுக்கு வந்து டேம்ப்டாக இருக்குன்னு. நம்ம இழுத்துட்டு விட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்து போகுது. அண்ட் ஹுக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கோட்ஸ் ஒரு ஹேங்கர்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரியரோட ஓவர்வியூ. அண்ட் இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு இந்த ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கோம். இங்கே இருக்கிறதுல வந்து நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த டே லைட் ஓப்பனிங். நம்ம ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷன், நல்ல வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு ஏரியான வந்து ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் நான் தான் சொன்னேன், இதில் வந்து நாங்கள் சீட் கவர் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் சீட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது பிளாக் ஃபேப்ரிக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்கான ஒரு ஃபீல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு கம்பேர்ட் டு டாப் அண்ட். அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஐவரி ஒயிட் அந்த ஒரு கலர் தீமில் வந்து இன்டீரியர் வந்து கொடுத்துருக்கனால அது இன்னுமே வந்து ஏரியா வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பில்லோஸ்லாம் நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்சசரியாக தான் வந்து இருக்குது. நீங்கள் சீட்டோட ஜென்ரல் கம்ஃபர்ட்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீட் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் நாங்கள் சீட் கவர் போட்டதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் சீட்டோட விட்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விட்த்தெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவிலி பில்ட்டான ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சைஸில் வந்து இருக்காங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் இதுவாகவே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க யாருக்குமே வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் நான் உட்காந்துருக்க ஒரு இடத்துலையே பார்க்கும்போது இந்த சைட் போல்ஸ்ட்ரிங்கோட எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து டீசெண்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து லேக்கிங்காக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதே ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து கண்டிப்பாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஃபீல் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் மெயினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் வந்து இதில் கொடுக்கல, ஒரு பிளாக் பிளாஸ்டிக் தான் வந்து இது இருக்குது. இது பார்த்தோன்னாலே தெரியும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ கண்ட்ரோலுக்கான நாபியுமே வந்து கொடுத்துருக்காங்க. டோர் கார்டு வந்து நம்ம சேம் பார்த்தோம் அப்படின்னா அதே தான். உங்களுக்கு மேலே வந்து ஒரு ட்வீட்டர், கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர். அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷில் தான் வந்து அந்த எக்ஸிட் ஹேண்ட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து விண்டோ சுவிச்சஸ் வந்து வந்துடுது. அண்ட் டோர் கார்டு பார்த்தோன்னா நல்லா வந்து வைட் அண்ட் சப்போர்ட்டிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கபி ஹோலோட வருது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டோட அந்த டோர் கார்டு வியூ. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்டான டேம்பிங்கோடு வந்து ஓப்பன் ஆகுது. நல்லா வந்து வைடான வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்பான வந்து ஒரு ஸ்பேஸ்மே வந்து இதில் கிடைக்குது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேஷ்போர்டோட வந்து ஒரு யூஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கியர் லிவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு சாட்டின் குரோம் மாதிரியான ஒரு ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சப்போர்ட்டு. அண்ட் இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இருக்குது. அண்ட் ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ஸில் போகும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 65 வாட்க்கான ஒரு ஸ்லாட் வந்து வரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர் வந்து 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டுக்கான சுவிச்சஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்லைடபிள் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு லேக்கிங்காக இல்லை. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு நல்ல டீப்பான வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுவுமே வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு இங்கெங்கே இந்த டச் ஸ்க்ரீன் என்னென்ன இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ இந்த இன்டீரியர் ஸ்பேஸை வந்து இந்த நம்ம டச் ஸ்க்ரீனில் இருக்கிறது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதோட எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த டிரைவர் சீட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கலாம். அண்ட் முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் வந்து ஆட்டோ டிமிங் IRBM கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம்லெஸ்ஸாகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து வந்துடுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா லைட் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க சேம். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த லைட் எல்லாமே ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு மூன் ரூஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆப்ரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இதை இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தான் கண்டிப்பாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இதோட க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி புல் பண்ணோம் அப்படின்னா வந்து க்ளோசிங் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் சன் கவருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஏரியான ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் சன்வைசரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேனிட்டி மிரர் வித் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அது வந்து கொடுக்கல. அண்ட் இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் வந்து கொடுத்துட்டு ஒரு சனனோட கொடுத்துட்டு
நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் வந்து இது வந்து ஃபிலிம்ஸியாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபாகருக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஏர் பேக் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஹசார் லைட்ஸு அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் அண்ட் ட்ரைவ் மோட் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டியூல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துருது. ஸோ ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்டு அண்ட் மோட் அட்ஜஸ்ட் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப் பட்டன் அண்ட் ரீசர்க்குலேஷன் பட்டன் வந்துடுது. அண்ட் அகைன் இங்கேயுமே அந்த டிஃபாகருக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு வந்து நீங்கள் வந்து மெமரி வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் ஜோன் ஏசிக்கான பட்டன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேன் ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் முன்னாடி காமிச்ச மாதிரி பார்க்கிங் பிரேக் அண்ட் இங்கே இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் காமிச்ச மாதிரி பார்க்கிங் பிரேக் ஆட்டோ ஹோல்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேரிங்க்கு வந்து வந்துடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து இங்கே வந்து ஒரு சர்க்குலர் ஸ்டேரிங் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் வந்து ஒரு பியானோ பிளாக் வந்து ஃபினிஷ் இருக்குது. இந்த பியானோ பிளாக்ன்றது பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து ஸ்க்ராட்ச் ப்ரோனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்காம ஒரு மேட் பிளாக்ல அந்த மாதிரி வந்து இல்லை ஒரு மேட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, இட் கெட்ஸ் தி ஜாப் டன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல பேடல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் பேடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாகவே வருது, அது ஆக்சசரி கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. அண்ட் மியூட்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆன்சர் அண்ட் டிக்ளைன் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோர்ஸ்க்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராக்கையுமே இந்த பட்டன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து ஏடாஸ் இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ரெஸ்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் கிளஸ்டர் இதை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான இந்த 2 பட்டன்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பருமே வந்துடுது, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸுமே வந்துடுது. ஸோ அந்த ஒரு விஷயமே இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. அண்ட் அகைன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெயின் வந்து சென்டர் ஸ்டேஜ் வந்து ஒரு 10.25 இன்ச்சஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல நம்ம சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாரி இந்த ஆங்கிளில் வந்து என்னால் காட்ட முடியல, சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான அந்த பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் டிக்ளைன் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் லெவலுக்கான சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் சைடில் வந்து டோர் காட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் டிரைவர் சைடு விண்டோ மட்டும் வந்து உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து வந்துடுது. அண்ட் மிரர் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பட்டன் இருக்குது. மிரர் ஃபோல்டிங் அண்ட் ஆட்டோ ஃபோல்டு இதில் இருக்குது அப்படிங்கிறனால அதோட கண்ட்ரோல்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைல்ட் லாக் விண்டோக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட அன்லாக் பட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கபி ஹோல்டுமே இருக்குது இங்கே, அதுவுமே வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீனோட வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து வந்துடலாம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளத்தோரா ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு செகண்ட் வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபியூயல் வந்து ரேஞ்ச் வந்து காட்டுது. அண்டு அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் மைலேஜுமே உங்களுக்கு வந்து காட்டுது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. அண்ட் பார்க்கிங் பிரேக்கான அந்த ஒரு இண்டிகேஷனுமே வந்து அங்கே காட்டுது. நியூட்ரல் டிரைவ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே வந்து காட்டும். அண்ட் இதோட ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா செம்ம இன்ட்யூட்டிவாக இருக்குது. நீங்கள் பழைய ஜென்ரேஷன் பார்க்கும்போது இப்போ வந்து செம்மையாக வந்து மூவ் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே இருக்குது, அதோட இதுவுமே காட்டுது. டயர் டெம்பரேச்சருமே இந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேவிகேஷன் இங்கே வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிரைவ் அசிஸ்ட் வந்து ஏடா சிஸ்டம் காணுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே லேஅவுட்ஸ் வந்துமே வந்து இன்னுமே 3 வந்து டிஸ்பிளே லேஅவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நார்மல், அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவ் டிஸ்பிளே வந்து இன்னொன்று வருது. அண்ட் ட்ரைவ் மோட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகும். அகைன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஒரு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இல்லை, அது ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பெட்டராக பண்ண வேண்டிய விஷயம், ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் மேனுவல்னு ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கை வந்து கிரியேட் பண்ணுது சைடில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா கம்பேரிட்டிவ்லி நான் வந்து என்னோடய வண்டி வந்து 700 வந்து வச்சுருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சிஸ்டம் வந்து பயங்கர ஃப்ளூயிடாகவே வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அலர்ட் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது. அண்ட் இதுக்கடுத்து இதில் இந்த செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நிறையா பாருங்கள் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட், இது எல்லாமே ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட் அண்ட் ஹை பீம் அசிஸ்ட், டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள் ஆட்டோ ஃபியூல் எஃபிஷியன்சி ரீசெட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அதான் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். டயர் ப்ரெஷர் ஆட்டோ லேர்ன் அண்ட் டயர் ஃபில் அசிஸ்ட், இது எல்லாமே வந்து வந்திருக்கு. அண்ட் சவுண்ட் நீங்கள் வந்து எந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து இண்டிகேட்டருக்கு வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டர்ன் சிக்னல் சவுண்ட் வந்து இதில் வரும். இதில் இப்போ பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக இதில் ஒரு சவுண்டு, இதில் ஒரு சவுண்ட் அண்ட் இதில் ஒரு சவுண்ட். ஸோ 3 சவுண்ட் நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம
இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 பட்டன்ஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னால ஈஸியாக வந்து எல்லாத்துலேருந்துமே வெளியில் வந்துடுது, மெயின் மெனுக்கு வந்து போயிடுது. ஸோ நீங்கள் இதில் கிளாக் டைப்புமே வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு விஷயமே இருக்குது. டிஜிட்டல் அனலாக் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேக்ட்ரி ரீசெட்கான ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்டில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வார்னிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நோட்டிஃபிகேஷன், இதுக்கான சவுண்டையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி முடியும். டர்ன் சிக்னலோட வால்யூம் எந்த லெவலுக்கு வேணுன்றதையும் வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், நோட்டிஃபிகேஷன் வால்யூம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா லேன் டிபார்ச்சர் வார்னிங் சவுண்ட் இருக்குது, லேன் டிபார்ச்சர் வார்னிங் வெல்கம், அந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் வால்யூம்ன்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது பயங்கர இன்ட்யூட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஸ்டேஜாக இந்த 10.25 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் தான். இது பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வந்து ஸ்லிக்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ வெயில் இருக்கிறது அப்படிங்கிறனால வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸில் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து தெரியல. நான் இது ஷேடில் வந்து நிற்க வச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து மேலே வந்து ஓவர்லே கிளிப் மாதிரி ஆட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, உங்களுக்கு plenty ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்துடுது. அண்ட் ஜென்ரல் டிஸ்பிளே லேஅவுட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், டேட் அண்ட் டைமு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ செட்டிங்ஸ், ஃபோன், யூசர் இன்புட், வெஹிக்கிள், இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்க முடியும். செலக்டிவ் அன்லாக் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். லைட்ஸ் அண்ட் இலுமினேஷன், ஆட்டோ டிமிங், ஐஆர்விஎம் ஆன் பண்ணிக்கலாம். டேலைட் ரன்னிங் லேம்ப் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏர்லியர் சிஸ்டம்ஸ் கம்பேர் பண்ணும்போது பயங்கர இன்ட்யூட்டிவாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம ஸ்லிக்கான வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 டிகிரி கேமராக்கான பட்டன் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வந்து வந்துடுது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அண்ட் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. நீங்கள் 700 பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லேக் வந்து இருக்கும் 360 டிகிரி கேமராவில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேக் கண்டிப்பாக இல்லை, பயங்கர இன்ட்யூட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் செட்டிங்கான டேரக்ட் பட்டன் இருக்குது, ரேடியோ பட்டன் இருக்குது, அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான பட்டனுமே சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. கால்க்கு அண்ட் மியூசிக் அண்ட் அகைன் ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்கான ஷார்ட்கட் பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டீரியரோட ஜென்ரல் ஓவர்வியூ. செம்ம வந்து இன்ட்யூட்டிவாக வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜென்ரேஷனில் நல்லாவே இருக்குது, நல்ல அப்டேட்டாகவே கரண்ட் ஃபீச்சர்ஸோடு இருக்கிறதுனால சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம ட்ரைவ் வீடியோக்கு போயிட்டு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைவ் வீடியோ செக்ஷனுக்கு வந்துடும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த கீக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கீ கவர் போட்டிருப்போம். பட் எல்லா மஹிந்திரா கார்ஸில் இருக்க மாதிரி அதே சேமான கீ தான் வந்து. அண்ட் உங்களுக்கு லாக் அன்லாக் அண்ட் பூட் அன்லாக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎம்டபிள்யூட எம் ஸ்ட்ரைப் இருக்க மாதிரியான ஒரு மெட்டல் கேசிங் கூட போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த கீ கவர். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங்லேயே வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த ட்ரைவ் வீடியோக்கு போகலாம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ஷேக்கப்போடு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது வண்டி. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்லி ரிஃபைண்டான வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 வந்து மினிமலாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி ரிஃபைனாக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நம்ம ட்ரைவுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, முதல் இது நீங்கள் பிரேக்லேருந்து நம்ம ட்ரைவில் போட்டு நம்ம க்ரால் பண்ண விடுறோம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கியர் எங்கேஜ் ஆகி வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து க்ரால் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஜென்டிலான இன்புட்டில் வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து மூவ் ஆகுது. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து மெயின் விஷயம் வண்டி வந்து கியர் சேஞ்சஸ் வந்து ஆகிறதே தெரில, ரொம்ப வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுன்றது வந்து ஒரு மச் நீடடான ஒரு விஷயன்றது தெரியும். நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஃபெதர் லைட் த்ராட்டில் இன்புட்ஸில் வந்து நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கியர் ஷிஃப்ட் வந்து ஆகிறது வந்து தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு முதல் விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ப்ரோஸ்க்கு வந்துடலாம். ப்ரோஸில் வந்து முதல் விஷயம் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரைட் குவாலிட்டி தான். ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏரியா வந்து இறங்குறோம், நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து ஏறி இறங்குது. வண்டி வந்து நீங்கள் வந்து பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸில் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு எந்த விதத்துலையுமே வந்து வண்டி ஜட்ரா ஆகிறதோ இல்லை வந்து நீங்கள் சஸ்பென்ஷன் நாய்ஸ் ஆகிறதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து இதில் ஃபீல் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அது வந்து பார்ட்லி தேங்க்ஸ் டு இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டோட 16 இன்ச்சஸ் ஆனுங்க வீல்ஸு. இந்த வீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரைட் குவாலிட்டியை வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுக்குது. பட் அஃப்கோர்ஸ் வந்து மஹிந்திரா கார்ஸில் வந்து ஒரு அண்டர்லைங்கான ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மெயினாக வந்து எஃபிஷியன்சி அதெல்லாம் தாண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது
ஒரு அண்டர்லைங் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்குது. பட் அகெயின் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து லூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்மூத் ரோட்ஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈவி லைக் வந்து ரோலிங் வந்து இருக்குது வண்டியில். அந்தளவுக்கு வந்து ரிஃபைண்டான ஒரு செட்டப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி கியர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அண்ட் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹைவேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்பீடில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம நார்மல் வந்து ட்ரைவ் மோடு வந்து ஜாப்பில் தான் வந்து இருக்கும், ரெகுலரான ட்ரைவ் மோடு. அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ரோட் நாய்ஸ் வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த ரெயின் வைசஸ் இருக்கிறதுனால இதோட நாய்ஸில் வந்து வின் பட்டு கண்டிப்பாக இது வந்து நாய்ஸ் உள்ள வந்து தெரியும். ஸோ அதனால் இருக்குது. பட் NVH லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 700 வந்து நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து NVH லெவல்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ சிட்டியில் வந்து உங்களுக்கு அந்த அவுட் சைட் நாய்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபில்டர் ஆகாது. சஸ்பென்ஷன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது தெரியாது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு இந்த ரைட் குவாலிட்டியை வந்து எயிட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குன்றது நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோவாக என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா வந்து இந்த இன்ஜின் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் GDI இன்ஜின் வந்து இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த GDIயில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் இந்த ப்ரெஷர் பார் வந்து ஒரு 250 பாரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு டெம்பரரி ஓவர் பூஸ்ட்டில் வந்து ஒரு 250 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இது எல்லாமே டிரான்ஸ்லேட் டு வெரி எக்ஸ்ப்ளோசிவ் பர்ஃபார்மன்ஸ். சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்கோடா VWஓட நீங்கள் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல்ஸ்லாம் வந்து ஓட்டியிருந்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து எந்த லெவலுக்கு வந்து 1 லிட்டர்லேயே எக்ஸ்ப்ளோசிவாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. அதுக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த இன்ஜின் வந்து ஒரு பெஸ்ட்டாகவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் என்ன கேட்டால் நான் வந்து டர்போ பெட்ரோலோட ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்லும் போது இந்த இன்ஜினை தான் சொல்லுவேன். அதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக அந்தளவுக்கு வந்து எக்ஸிலரேட்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எயிட் பண்ணுதுன்றதை நான் சொல்லுவேன். பிக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பிக்கப் இருக்குது. நான் இப்போ ஒரு செகண்ட்க்கு வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஜாப் மோடில் இருக்கோம். நான் ஜூம் மோடில் வந்து போட்டு நான் சின்ன ஒரு ஆக்சிலேஷன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அஃப்கோர்ஸ் வந்து திஸ் கம்ஸ் வித் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆல்சோ. ஸோ அந்த ஒரு இதுலேயுமே இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹிட் எடுக்கும். பட் ஜஸ்ட் டு சே அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது. அண்ட் ஹைவே ரைடிங்க்கெலாம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பாடி ரோல் வந்து செம்ம கண்ட்ரோல்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ஒரு டால் பாய் ஸ்டான்ஸ் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து காட்டாத அளவுக்கு அதை மினிமைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து கார்னர்ஸ்லாம் ஹக் பண்ணி ஓட்டுறீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு டைனமிக்கலி அவ்வளோ ஷார்ட்டடான ஒரு வண்டியாக இருக்குது. ரொம்ப ஃபன் டு டிரைவ் எலிமெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த ஃபன் டு இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் ஃபன் டு டிரைவாக நீங்கள் பார்க்குறதே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கோடாவோட கைலாக் சொல்லலாம். என்ன ஒரு கேட்டோம் அப்படின்னா ஒரு ஹார்டான இன்னுமே வந்து பெட்டரான ஒரு ஒரு ஹேண்ட்லிங் வைஸில் பார்க்கும்போது கைலாக் வந்து இன்னொரு பாரில் வந்து லெவலில் வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து ரைட் ஆன் பார் வித் இட். அந்த லெவலுக்கு வந்து சூப்பரான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க மஹிந்திராவுக்கு. அண்ட் அது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட்டில் ஒரு சின்ன ட்ரேட் ஆஃப் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கணும், ஹேண்ட்லிங் இருக்கணும். அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த ஒரு இடத்துல இந்த வண்டியை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஜாப் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்ன்ற ஒரு இடத்த பார்க்கும்போது இந்த வண்டி ஹேண்ட் இன் ஹேண்டாக போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அந்த கியர் ஷிஃப்ட்டுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். நீங்கள் வேணுன்றப்போ வண்டி வந்து கிக் டவுன் ஆகும். அண்ட் பிரேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல் வீல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஷோ ஃபிட்டடாக இருக்குது. நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன்னா தெரியும். நான் தைரியமாக ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னா ஹைவேஸில் பின்னாடி எந்த வண்டியும் இல்லைன்றனால நான் வந்து ஸ்லோ பண்ணுறேன். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் டக்குன்னு நான் வந்து பிரேக் வச்சதுக்கே வந்து நல்லா வந்து வண்டி ஸ்லோ ஆகுது, ஷோ ஃபிட்டடாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே வண்டி நர்வஸாக வந்து ஃபீல் ஆகலை. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங், ரைட் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது எக்ஸப்ஷனலான ஒரு ஜாப் வந்து பண்ணியிருக்காங்க மஹிந்திராவில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்தூசியாஸ்ட்டாக வந்து இருப்பீங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா, அண்ட் கம்ஃபர்ட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுற இடத்துல இந்த வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு, ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு மேட்டர் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒரு நோ பிரெய்னரான சாய்ஸாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து 2வது ப்ரோ. 3வது ப்ரோ என்ன அப்படின்னா வந்து இந்த வேரியன்ஸ் ஸ்ப்ளிட் தான். இதில் ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன், எனிதிங் ஃபார் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லாமே வர மாதிரியான ஒரு வேரியன்ட் ஸ்ப்ளிட்டப் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1.2 லிட்டர் MPF5 டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது, இந்த GDI இன்ஜினுமே இருக்குது. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வரும். இந்த இன்ஜின் GDI இன்ஜின் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ஸில் மட்டும்தான் வரும். அண்ட் பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு MPF5 டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்த்தோன்னா ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்குது, வித் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, AMT கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது
அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் வைஸாகவுமே பார்த்தோம் அப்படின்னா லோடட் டு த கில்ஸ் தான் சொல்லுவேன். இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்லேயே வந்து 10.25 இன்ச்சஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், டியூவல் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சஸ்க்கான இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்துடுது. உங்களுக்கு லெவல் 2 வந்து ஏடாஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த மாதிரியான விஷயம் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம், ஒரு சின்ன சன்ரூஃப், 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 ட்வீட்டர்ஸோட. அண்ட் நீங்கள் டாப் வேரியன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா பேனராமிக் சன்ரூஃப், ஹார்மன் கார்டனோட 7 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 65 வாட் சார்ஜிங் வந்து வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து வேரியண்ட் வைஸில் நம்ம பார்க்கும்போது வந்து ஏகப்பட்ட வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் MX2 Pro, MX3 அந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடுது. ஒரு சில வேரியன்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10.25 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்து நிறைய வேல்யூ ப்ரொபோர்ஷன் வந்து கிரெடிட் பண்ணாங்க. நடுவில் வந்து அந்த ரெவ்எக்ஸ்ன்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து அதுலேயுமே வந்து GDI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு வயசில் நம்ம பார்க்கும்போது வந்து எல்லாருமே தேடி போகிறப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து தேவையான ஒரு இடத்த கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு இடத்துல இந்த காரை வந்து பொசிஷன் பண்ணாங்க. அது வந்து நல்லதான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ப்ரைஸிங் நான் இதை வேல்யூ ஃபார் மணின்னு சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் வந்து 19 lakhsக்கு பக்கம் வந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 lakhs வந்துடுது, விச் இஸ் ஆன் பார் வித் கொஞ்சம் ப்ரைஸியராக இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸ் நீங்கள் இன்றைக்கி Hyundaiயோட வென்யூலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 19 lakhs வந்துடுது. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது இது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 1,15,000 1,20,000 வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் கம்மியாக வருது. அப்படிங்கிறப்போ என்ன கேட்கும்போது மச் மோர் வேல்யூ ப்ரொபோசிஷன் இந்த வண்டியில் இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி அஃப்கோர்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட வண்டி நாங்கள் வந்து எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs தான் ஆன் ரோடே வந்தது. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது ஸ்டெல்லரான வேல்யூ. நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் வந்து கைலாக்குமே வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணோம். பட் கைலாக்கில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இல்லை, கொஞ்சம் கேம்பர்டான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு விட் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் வந்து ப்ளே ஆகுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன் வந்து இங்கே வந்து பெட்டராகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியன்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3வது ப்ரோவாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ 4th அண்ட் ஃபைனல் ப்ரோக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து மெயின் விஷயம் என்ன அப்படின்னா சேஃப்டி அண்ட் குவாலிட்டி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த குவாலிட்டி லெவல்ஸ் வந்து பயங்கரமாக இப்போ மஹிந்திரா வந்து கார்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த குவாலிட்டி லெவல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு Hyundai லைக் குவாலிட்டி லெவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப்பான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப வந்து நம்ம ப்ரைஸ் பே பண்ணுறதுக்கு வந்து பயங்கர ஜஸ்டிஃபைபிளான ஒரு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து இங்கே வந்து ப்ரீமியம் ஃபீலிங் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. அப்படிங்கிறத வந்து நான் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேஃப்டின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நான் சொன்ன லெவல் 2 ஏடாஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்து இருக்குது. நீங்கள் ஏன் நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்கலி ரீஇட்டரேட் பண்ணுறேன் அப்படின்னா டாடா நெக்ஸானில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இருக்குது. டைசர் அண்ட் ஃப்ராங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சேஃப்டி ரேட்டிங் கிடையாது. நீங்கள் Hyundai வென்யூ எடுத்துக்கோங்க, வந்து நீங்கள் கியா சிரோஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி மச் மோர் நியூயர் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணதுனால அது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சு. நீங்கள் வென்யூவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொனட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. அண்ட் பில் குவாலிட்டியுமே உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஏன் அப்படி கன்ஃபார்ம் அதை நான் இது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் Hyundai கார்ஸ் நான் அகெயின்ஸ்ட்னு கிடையாது, தே மேக் ரியலி குட் கார்ஸ். பட் வந்து கண்டிப்பாக நான் அந்த சேஃப்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், நான் பில் குவாலிட்டின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரண்ட் டோர் போயிட்டு வந்து தரங்க, ஃப்ரண்ட் டோரோட ஹெஃப்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதோட டோரோட ஹெஃப்ட் எப்படி இருக்கும், பின்னாடி டோர் அப்படியே போய் திறந்து பாருங்கள். அது லைட்டாக ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் ஒரு பேடான ஃபீலிங். நீங்கள் அதே இந்த காருக்கு வாங்க, இந்த காருக்கு வந்து 2 டோரையுமே வந்து திறந்து பாருங்கள். நல்ல வந்து சாலிடான ஒரு ஹெஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபீலிங் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் வந்து முன்னைக்கும் பின்னைக்கும் வந்து ஒரு சின்ன வந்து வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்கள் Hyundaiயோட லெவலுக்கு வந்து Hyundai Kiaல இருக்கிற அளவுக்கு வந்து ஃபிலிம்ஸியான ஒரு ஃபீலிங் வராது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பில்ட் குவாலிட்டின்ற ஒரு வயசில் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேஃப்டிங்கிறது நம்ம இடத்துல பார்க்கும்போது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்துடுது, ESP. இந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஆல் வீல் டிஸ்க்கு, லெவல் 2 ஏடாஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமரான்னு சொல்லிட்டு இத்தனை விஷயம் வந்து சேஃப்டி வைஸில் பண்ணும்போது அதுவுமே வந்து ஒரு பெரிய வேல்யூ ப்ரொபோசிஷன். அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்ம சேஃப்டிங்கிற ஒரு பெரிய பேரமௌண்ட்டாக ஒரு இடத்துல பார்க்கும்போது பையர்ஸ் வரும்போது ஓகே நல்ல வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங், நல்ல ஒரு சேஃப்டியான நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கிற வண்டி நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதப்போ அது கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரான ஒரு ஃபேக்டராக தான் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 4th அண்ட் ஃபைனல் ப்ரோவாக நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்குள்ளே வந்து போகலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கான்ஸை பற்றி பேசலாம்.
கான்ஸில் வந்து முதல் விஷயமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் இன்ட்ரோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த டிசைன் தான். இந்த டிசைன் வந்து ஒரு லவ் இட் ஆர் ஹேட் இட் டிசைன் தான். ஏன்னா வந்து ஒரு நீங்கள் ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக இதை ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக ஏன்னா வண்டியை சாரும்போது நம்ம இந்த வண்டியை எடுத்துக்கிறப்போ வண்டியில் வந்து இந்த ஒரு ஃபேக்டருமே நமக்கு வந்து ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு அந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேக்டருமே எனக்கு வந்து ஆட் பண்ணணும்னு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகிச்சு. அதை நான் வந்து ஒரு கானாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த டிசைன் வந்து லவ் இட் ஆர் ஹேட் இட் அப்படிங்கிற ஒரு டிசைன் தான். ஏன் அப்படின்னா இந்த 300 நீங்கள் லுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு லுக்கை வந்து பர்சனலாக அது வந்து ப்ரொவைட் பண்ணுச்சுன்றது தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த ஒரு இடத்துல பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு போலரைசிங்கான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன் யுவர் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியரில் கூட ஒரு அளவுக்கு நல்ல லுக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கூட இல்லை. ஏன்னா நிறையா வண்டியோட ரொம்ப ஈஸியாக ரிசம்பிள் ஆகிற மாதிரியே வந்து இருக்கும். நீங்கள் சானட்டோட பார்த்தோம் அப்படின்னா ரியர்லேருந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ரொம்ப ஆடான டிசைனாக வந்து தான் அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஒரு லுக்கராக நான் வந்து இந்த வண்டியை கண்டிப்பாக நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த ஸ்பெசிஃபிக் ஒயிட் கலரில் இந்த நிறையா பிளாக் பெட்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலாக பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இன்னும் டார்க்கர் ஷேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து இன்னும் சப்டியூ பண்ணிடும்னு நான் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இது லவ் இட் ஆர் ஹேட் இட்ன்ற டிசைன் தான். இதை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பேக்கேஜுன்ற பார்க்குற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்னா ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் இது வந்து என்னை பொறுத்த வரையும் ஒரு முதல் கானாக வந்து சொல்லுவேன். செகண்ட் வந்து ஒரு பிக்கெஸ்ட் கானுன்றது வந்து நான் வந்து வரேன் இதோட டர்போ பெட்ரோலோட ஃபியூல் எஃபிஷியன்சி தான். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம டர்போ பெட்ரோல் பொறுத்த வரையும் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். டர்போ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரைட் ஃபுட்டோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து தான் வந்து நம்ம எந்த லெவலுக்கு அதை ஓட்டுறோங்கிறது பொறுத்து தான் அதோட ஃபியூல் எஃபிஷியன்சியே வந்து இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து மஹிந்திராலேருந்து சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 18 kmpl வந்து கிளைம் பண்ணாங்க. பட் பெஸ்ட் பிலீவ் இட் இதில் நீங்கள் வந்து 10 தாண்டதே வந்து கஷ்டம். சிட்டி லிமிட்ஸில் வந்து நீங்கள் 10 கீழே வர்றது தான் வந்து உங்களுக்கு மைலேஜ். அந்த மைலேஜை வந்து நீங்கள் ட்ரேட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா வந்து தாராளமாக போகலாம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எந்த லெவலுக்கு வந்து ஒரு எக்ஸலரேட்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து மைலேஜ் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். நீங்கள் வந்து லைட் ஃபுட்டாக வந்து ஹைவேஸில் வந்து ஒரு 100க்குள்ளேயே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான மேனரில் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க. புஷ் பண்ணிலாம் வந்து சடன் ஆக்சலரேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனிவேர் டு 13 and 14 kilometers வந்து நீங்கள் ரியல் வேர்ல்டில் வந்து நீங்கள் மைலேஜாக வந்து கிளைம் பண்ண முடியும். நாட் மோர் தென் தட். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக்லலாம் வந்து ஓட்டுறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்லாம் வர வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் 7-8 தான் உங்களுக்கு வந்து மைலேஜே வந்து கிடைக்கும். ஸோ மைலேஜ்ன்ற ஒரு ஃபேக்டரை பார்க்கும்போது நீங்கள் டீசல் வெஹிக்கிள்ஸ் போகிறது வந்து பெட்டர். பட் இல்லை என்னோட மந்த்லி ரன்னிங் லிமிட்டடாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு டர்போ பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்றவங்களும் போகலாம். இங்கே தான் இன்னொரு பெரிய கான்றது வருது. இது வந்து இந்த செகண்ட் கானோடய நான் சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். டீசல் அப்படின்ற ஒரு காரில் வரும்போது இந்த காரில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கே வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து டீசலுக்கு வந்து கொடுத்தது தான். இவ்வளோ ப்ரீமியமான ஒரு கிராஸ் ஓவர் வண்டி பண்ணிவிட்டு இந்த ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து டர்போ பெட்ரோல்ஸ்க்கு 2 டர்போ பெட்ரோலுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ரேசிங் சோர்ஸ் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் பாக்ஸை வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு இடத்துல வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுத்தது வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபைபிளாகவே இல்லை. அந்த இடத்துல அந்த வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் இல்லாமல் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாதது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அப்படின்னா இன்றைக்குமே வந்து டீசல் வந்து அதுவும் மஹிந்திரா எஸ்பெஷலி when it comes to டீசல் வந்து அவங்களோட டீசல் இன்ஜின்ஸ் பயங்கர ஃப்ரூகலாகவும் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறத தாண்டி பயங்கரமான வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியுமே கொடுக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டீசல் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 130 horsepower நினைக்கிறேன் if I'm not wrong. அண்ட் அரௌண்ட் வந்து 280 Nm டார்க் நினைக்கிறேன். நான் கரெக்டான எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இருக்கிற ஒரு வண்டிக்கு கண்டிப்பாக வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுக்காது ஒரு பெரிய மிஸ்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். லாங் ரன்னிங் வந்து டீசல் யூஸ் பண்ணணும் இது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக அது மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹுண்டாய்லாம் நம்ம பார்த்தோம், கியா சானட்லாம் அப்போ பார்த்தோன்னா நியூ வென்யூவில் வந்து அப்டேட் பண்ணும்போது டீசல் டார்க் கன்வெர்ட்டர் வந்து கொடுக்குறாங்க. சிரோஸில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, சானட்டில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது. அப்படிங்கிறப்போ டீசல் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறவங்க அந்த ஒரு வேரியண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை கண்டிப்பாக இங்கே வந்து மஹிந்திரா பண்ணியிருக்கலாம். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சச் இன்ஜினியரிங். பட் அதை பண்ணாதது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் வந்து பார்க்குறேன். டீசல் ஆட்டோமேட்டிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் வண்டியோட சைஸ்க்கு உங்களுக்கு இதுக்கானதுக்கு நீங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நார்த் ஆஃப் வந்து 15 to 16 kilometers மேலே நீங்கள் வந்து ரெகுலர் டிரைவிங் கண்டிஷன்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இது ரெண்டாவது பெரிய காரணம் நான் வந்து சொல்லுவேன். மூணாவது பூட் ஸ்பேஸ் தான். இதை நான் பூட் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோவில் காட்டும் போதே காமிச்சேன். இதில் வந்து எவ்வளோ கம்மியான ஒரு பூட் ஸ்பேஸ் இருந்தது. இது 295 liters தான் ஆக்சுவல் பூட் ஸ்பேஸ். பட் அவங்க வந்து 300+ liters வந்து
டுவர்ட்ஸ் த டாப் வரையுமே வச்சு வந்து கிளைம் பண்ணாங்க. பட் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னா பார்ட்லி இந்த பிளாட்ஃபார்ம்னால தான். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சாப் பண்ணி இதில் பண்ணதுனால அந்த பூட் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. இதை வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணி வேறு மாதிரி மாற்றியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ அது மாதிரி வந்து பண்ணால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாட்ஃபார்மே சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரியான ஒரு காஸ்ட் இருக்குங்கிறதுனால அந்த பூட் ஸ்பேஸில் வந்து பெரிய எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ அது வந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கீங்க, கம்மியாக தான் லக்கேஜ் கேரி பண்ணுவீங்கன்னா மேலே ஸ்டாக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். பட் அது பண்ண முடியாத பட்சத்தில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இது வந்து தேர்ட் பெரிய கானாக நான் சொல்லுவேன். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் கான் வந்து நம்ம சொல்கிறதே எலிஃபண்ட் இந்த ரூம். இந்த ஸ்டேரிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைட் வெயிட்டாக இருக்குது. இபிஎஸ் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து சிட்டி டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக டுவெல் பண்ணி பார்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு சிட்டியில் வந்து ஒரு ஹேஸிலே இருக்காது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஹைவேஸில் இந்த ஸ்டேரிங் வந்து வே டூ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நான் வந்து ஜூம் மோட்லேயே நான் இப்போ வந்து போட்டாலுமே நல்ல ஸ்டேரிங் வந்து டைட் ஆகிறது வந்து உங்களுக்கு புரியுது. பட் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியல். சென்ட்ரலில் வந்து ஒரு டெட் பிளே வேறு இருக்குது. அந்த டெட் பிளே இருக்கிறதுனாலே வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக வந்து ஃபீல் ஆகுது இந்த ஸ்டேரிங் வந்து. அண்டு ஒரு என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு ஃபீட்பேக் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் வீல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொடுக்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னாலுமே பட் இந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒரு கானாக தான் பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சமே வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவேன். இந்த ஸ்டேரிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வண்டிக்கு ஒரு கனெக்டடான ஃபீல் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ சடன் வந்து கொஞ்சம் நல்லா பிரேக் அடித்து காட்டினதுக்கு இந்த பிரேக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் இப்போ ஒரு சர்வீஸ் ரோடு எடுத்து என்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அந்த பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஸோ பிரேக்கிங்குமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அஃப்கோர்ஸ் பேக் டு டாபிக், அந்த ஃபோர்த் அண்ட் ஃபைனல்கான நான் சொன்னது வந்து இந்த ஸ்டேரிங் தான். பட் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டுக்கும் நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபைனல் வெர்டிக்ட் வந்து போயிடலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். அண்ட் வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம், பேசினோம். அண்ட் இப்போ வந்து இந்த வண்டியோட ஃபைனல் வேர்டிக்ட் வந்துடுறேன். ஸோ இதோட வேர்டிக்டில் நான் என்ன மெயினாக சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த நான் டர்போ பெட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதோட ஸ்பெசிஃபிக் வேர்டிக்டை தான் நான் அட்ரஸ் வந்து பண்ணுறேன். அண்ட் வண்டி ஆஸ் அ ஹோல் வந்து ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான ஒரு சூப்பரான வந்து பேக்கேஜே பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இப்போது வந்து நான் மைலேஜ் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் டர்போ பெட்ரோல் வந்து போகிறீங்க, உங்களுக்கு வந்து மந்த்லி டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு மைலேஜ் ஒரு ஃபேக்டராக இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எந்தூசியாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணணும், ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டியும் வேணும், எனக்கு வந்து சார்ட்டடான டிரைவிங் மேனர்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் இது எல்லாமே வேணும், ஹேண்ட்லிங் ரொம்பவே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தாராளமாக வந்து போகலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி மெயின் கன்சர்னாக இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதர் பிராண்ட்ஸ் வந்து போகிறது பெட்ரு. நீங்கள் வந்து ஹிண்டாயோட 1 லிட்டர் டர்போ பெட்ரோல்ஸாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான மைலேஜ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி போகலாம். இல்லை நீங்கள் வந்து டீசல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் டீசல் சொன்னேன், இதில் வந்து ஏஎம்டி அது ஒரு பெரிய ட்ராபேக் வந்து இருக்குது. பட் அதுவும் வேணாம், எனக்கு வந்து மேனுவல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஐ வுட் ஸ்டில் ப்ரிஃபர் இந்த வெஹிக்கிளோட மேனுவல் டீசல் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹிண்டாய் டீசல்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது, ஹிண்டாக்கியோட கசின்ஸ் நான் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். டாட்டா கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து இது வந்து இன்னுமே பெட்டரான இன்ஜின்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் டீசல் போகிறவங்க அந்த மாதிரி வந்து போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ண மறந்தது என்னென்னா, சர்வீஸ் வந்து ரிமைன்ஸாக ஹிட் ஆர் மிஸ்ன்னு தான் நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். என்னோடய வண்டிக்கு நான் வந்து பர்சனலாக சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து நான் மோட்டர் சைப்பந்தாங்களில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு சோஃபார் ஸோ குட். ஒரு 45,000 கிலோமீட்டர்ஸ் என்னோட XUV 700 வந்து ஓடி இருக்குது. ஸோ சர்வீஸ் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே குறையில்லை, எல்லாமே வந்து சூப்பராகவே எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் இஸ் த கேஸ் வித் இந்த வெஹிக்கிளுமே வந்து டெலிவரி வந்து சோஃபார் வந்து ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கு. பட் இந்த வெஹிக்கிள் இன்னுமே வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து போகல. பட் நான் முடிஞ்சதுன்னா அதையுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் சர்வீஸ் வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து பெட்டராகவே இருக்குது. டாட்டா கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து பெட்டர். நீங்கள் அஃப்கோர்ஸ் வந்து மாருதி வந்து ஹிண்டாய் அதோட லெவல்ஸ்க்கு நீங்கள் வந்து டொயோட்டா லெவல்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் தேவ் கம் அ லாங் வே. ஸோ சர்வீஸ்ன்ற ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் நல்ல ரேப்போ வந்து உங்களுக்கு சர்வீஸ் சென்டரோட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து நல்ல சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் சர்வீஸ்ன்ற ஒரு இடத்துல. சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்குமே வந்து இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் வந்து ஆப்லேயே வந்து உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் வந்து காஸ்ட் காட்டும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 2000 கிலோமீட்டர்ஸில் வந்து வருது. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 40 ருபீஸ் தான் ஆக்சுவல் பில்லே இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து ரொம்ப நாமினலாக இருக்குது. அதுதான் நான் மெயினாக சொல்கிறேன். எல்லா வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி
நீங்கள் வந்து போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. அப்போ தான் வந்து அது ஒரு பையிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கும். நம்ம வந்து ஹார்ட் அர்ன் மணியை வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ எல்லா விதத்துலேயும் நமக்கு அந்த வண்டி வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணால்தான் நம்ம வந்து அந்த பர்ச்சேஸில் வந்து ஹாப்பியாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபியூ நிகல்ஸ் அண்ட் ஹிட் அண்ட் மிஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டை வச்சுட்டு கண்டிப்பாக இந்த வண்டிக்குள்ளே போங்க. கண்டிப்பாக நான் இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்னு சொன்னேன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இதை வந்து இன்னொரு ஃபியூ அதர் பீப்பிள் எங்கள் ஃபேமிலியில் நான் ரெக்கமெண்ட் பண்ணதை தாண்டி நான் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோஃபார் எல்லோரும் வாங்கினவங்க வந்து இந்த வண்டியோட ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் மேர்லி நான் சொல்கிற ஒரு ஒப்பீனியனை மட்டுமே வச்சு போகாமல் நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து ஃபீல் பண்ணி கண்டிப்பாக வந்து போங்க. அண்ட் வேரியன்ஸும் நல்லா வந்து யோசிச்சு போங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வேரியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான வேரியன்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நான் வந்து எதுவுமே ஆக்சசரிஸ் ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வாரண்ட்டி கண்டிப்பாக வாய்ட் ஆகும். ஸோ வந்து மேக்ஸிமம் வண்டி வாரண்ட்டி பீரியடில் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற வேரியன்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஞ்சிவிட்டி வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் வண்டி வாங்கும்போது மெயின் ஒரு விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் என்ன வாரண்ட்டி நீங்கள் எந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு கிடையாது. நீங்கள் எந்த கார் பிராண்டு போனாலுமே சரி மேக்ஸிமம் எவ்வளோ வாரண்ட்டி வந்து அவங்க இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதை பை பண்ணிடுங்க. ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானிக் ரெம்ப்ளன்ஸ் இருக்குதுன்ற ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி மேக்ஸிமம் வாரண்ட்டிக்கு போயிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியை பற்றி நாங்கள் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னும் என்னென்னலாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலான்றதுமே சொல்லுங்கள். அண்ட் இன்னும் என்னென்ன கார்ஸை பற்றி நீங்கள் வீடியோ வேணுமோ அதையுமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.